நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளாவே இன்வெஸ்ட் பண்ணலாமே, என்னத்துக்காக இன்னொருத்தர் வேணும், அவங்களுக்கு எதுக்கு நடுவில் வந்து நம்ம கமிஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எது சேஃப், லார்ஜ் கேப் தான் சேஃப். அதனால நம்ம முதல்ல வரோம், சேஃபாக போகிறோம். ஃபண்ட் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல். நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்ற போது உங்களால் கரெக்டாக அந்த ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமா? அது வந்து பண்ணவே முடியாது. சப்போஸ் நம்ம எடுக்கும்போது திடீர்னு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆர் இன்டர்மீடியட் வந்து அந்த அளவுக்கு டேலண்டடாக இல்லை, இஸ் நாட் ஆடிங் வேல்யூன்னா நீங்கள் அவரோட கண்டினியூ பண்ண வேண்டாம். பட் எல்லா வீடியோலையும் 15% தான் சொல்கிறீங்க, 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், எப்படி இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு யாரும் கேட்கல. கைடட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்களாவே ஒரு 10 வருஷம் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் வந்து வில் மேக் யூ டு இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் 35-40 lakhs. அந்த 10-15 லட்ச ரூபாய்க்கான 15% காம்பவுண்ட் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிட்டர்ன் வரலன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் பேட் மவுத் பண்ணுவாங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து இது அவங்க யாருக்காவது கிடைச்சிருக்கலாம், எனக்கெல்லாம் லக்கே கிடையாது, நான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எனக்கு பணமே வரல. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இந்த டாபிக் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கோம், இருந்தாலும் மக்களுக்கு நிறைய டவுட் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலர்னா என்ன, டைரக்ட்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுங்க சார். இப்போ ரெகுலர் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது கைடட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதோடைய ரிஸ்க் எல்லாம் என்னன்னு சொல்லி அது அவங்க மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளாவே இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளாவே இன்வெஸ்ட் பண்ணலாமே, என்னத்துக்காக இன்னொருத்தர் வேணும், அவங்களுக்கு எதுக்கு நடுவில் வந்து நம்ம கமிஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இதுதான் மெயினாக இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் சார். ஆனால் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட் தான் எல்லாருக்குமே. என்னன்னா, இப்போ நான் சம்பாதிக்கிறது எதுக்கு நான் ஒரு பெரிய பெர்சன்டேஜை வந்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்துட்டு வரணும், எல்லா வெல்த்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உண்மையாலுமே இந்த பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெர்சன்டேஜ் வந்து ப்ரொஃபஷனலுக்கு போதா சார்? இப்படி தான் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஓகே, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பைசா அது வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து 2%. இந்த 2%ல் தான் வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, அதில் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அக்ராஸ் இந்தியா ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் எப்போ ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் அது கொடுக்குறாங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து கேஃபின்டெக்னு 2 ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி என்டையர் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2%. அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை வந்து 0.75லேருந்து 1% வரையும் இன்றைக்கி எங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து என்னென்னா, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நேசன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 0.75 to 1% இருக்குது. நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா, இந்த இது வந்து கம்மியாகும். எப்படி வந்து 96-97 வந்து மொபைல் ஃபோன் வந்ததுன்னா, அப்போ வந்து 16 ரூபா வந்து நம்ம அவுட் கோயிங் கால், இன்கமிங் காலுக்கு 8 ரூபா இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருந்தது when it was started. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இன்கமிங் கால் வந்து ஃப்ரீ, அவுட் கோயிங் காலுக்கு மட்டும் தான் காசு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கால் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஒன்லி டேட்டாக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் என்னென்னா ஸ்டில் வந்து அந்த கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் அ ப்ராஃபிட். அதனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லைங்கும்போது அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாகும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து என்னென்னா, இந்த 1% வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்துக்கு இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், வேல்யூ ஃபண்ட், அப்புறம் ஃபோக்கஸ்டு, இது மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எது சேஃப், லார்ஜ் கேப் தான் சேஃப். அதனால் நம்ம முதல்ல வரோம், சேஃபாக போகிறோம். அதாவது தே வில் நாட் லுக் அட் தேர் ஏஜ். இப்போ தான் வந்து 24-23 வயசு இருக்கும், ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ், தே ஹேவ் அ லாங் காம்பவுண்டிங் இயர்ஸ் இருக்குது. அப்போ அவங்க வந்து லார்ஜ் கேப் பக்கம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து லார்ஜ் கேப்னு போகிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபண்ட் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். யார் வந்து பாஸ்டில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொன்னேன் இல்லையா, அது வந்து யார் கம்மியாக இருக்காங்க, ஸோ தட் ஐ வில் பி பெனிஃபிட்டட் மோர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. நீங்கள் வந்து எனி பீரியட் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இப்போ ஒரு 30 ஃபண்ட் இருந்ததுன்னா டாப்னு ஒன்று இருக்கும், பாட்டம்னு ஒன்று இருக்கும். இதில் இந்த டாப்புக்கும் பாட்டமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் ரஃப்லி அபவுட் 9 to 10% மினிமம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1% கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 10% இருக்குது. அப்போ நீங்கள் யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்றபோது உங்களால் கரெக்டாக அந்த ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமா? அது வந்து பண்ணவே முடியாது. அதோடு இல்லாமல் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபண்டை இன்றைக்கி நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க,
அந்த ஃபண்டு ஆஃப்டர் சம் டைம் இந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னதுனா உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி ஓகே ஐடென்டிஃபை பண்ணாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. சப்போஸ் நம்ம எடுக்கும்போது திடீர்னு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுறது? இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஸோ டைரக்டில் உள்ளவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து தே ஆர் ஒன்லி சீயிங் த ப்ரைஸ். ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து ஒரு இட்லின்னு எடுத்துட்டிங்கன்னா இட்லி வந்து ஒரு ரோட்டோர கடையில் கிராமத்துலாம் 5 ரூபா இருக்குது, சிட்டியில் 8 ரூபா 10 ரூபா வந்து மினிமம் இருக்குது. ஒரு டீசன்ட் ஹோட்டலில் 25 ரூபா 30 ரூபா இருக்குது, ஸ்டார் ஹோட்டலில் 150 200 ரூபா இருக்குது. இப்போ ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த ப்ரைஸ். யாருமே அங்கே போயிட்டு நீங்கள் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க 50 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதில்ல. தட் இஸ் த ப்ரைஸ். அப்போ வந்து ஏன் அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா பீப்புள் ஆர் சீயிங் த வேல்யூ. ஓகே, நான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணும், வி வாண்ட் டு என்ஜாய் த டைம் அப்படிங்கும்போது ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் டைம். ஒரு ஏசி என்விரான்மெண்ட்டில் ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னா அப்போ என்னன்னா யூ ஷுட் நாட் லுக் அட் த ஒன்லி த ப்ரைஸ், யூ ஷுட் லுக் அட் த வேல்யூ. அந்த வேல்யூங்கிறது இம்மீடியட்டாக நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுத்தவரை இந்த வேல்யூ வந்து கேன் பி நோன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அப்போ ப்ராப்பரான ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து மானிட்டர் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1% வந்து நான் வந்து கெயின் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணும்போது வி வில் ஜென்ரேட் மோர் தென் 3-4%. ஓகே, அதுவே பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு என்ன கேரண்டி? நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தேன், அவருக்கு எந்த வேல்யூமே எனக்கு பண்ணலை. தெர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தெர் ஆர் வெரி எஃபிஷியன்ட் பீப்புள் இருப்பாங்க, தெர் ஆர் மீடியோக்கர் பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் வந்து இஃப் சப்போஸ் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆர் இன்டர்மீடியட் வந்து அந்த அளவுக்கு டேலண்டடாக இல்லை, இஸ் நாட் ஆடிங் வேல்யூன்னா நீங்கள் அவரோட கண்டினியூ பண்ண வேண்டாம். பட் அவர் வேல்யூ ஆட் பண்ணலைங்கிறதுனால நீங்கள் யாரையுமே பண்ணலைங்கிறது மாதிரி நினைக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் என்னென்னா இப்போ அவங்களாவே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இப்போ மார்க்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மார்க்கெட் ஏறிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் இறங்கிருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப் வந்து 4% கீழே வந்திருக்கு. ஓகே, ஒன்று எல்லாரும் என்ன சார் ஸ்மால் கேப் பர்சன்டேஜ் 4% வந்திருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டு லாஸ்ட் 1 இயரில் 60% ரிட்டர்ன் கொடுக்கும்போது சார் நீங்கள் எல்லா வீடியோலையும் 15% தான் சொல்கிறீங்க, 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், எப்படி இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் இந்த 60% வந்ததில் இன்றைக்கி ஒரு 4% 3% இறங்கினா என்னாச்சு சார் என்னாச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நியூஸுக்கும் பீப்புள் வில் டென் டு ரியாக்ட். ஸோ கைடட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நீங்களாவே ஒரு 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் வந்து வில் மேக் யூ டு இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் 35-40 lakhs. அந்த 10-15 லட்ச ரூபாய்க்கான 15% காம்பவுண்ட் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ சொல்கிறது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2013 இந்த டைரக்ட்ங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு 11 வருஷமாக இருக்குது. இப்போ தான் வந்து கோவிடுக்கு அப்புறமா எல்லாம் வீட்டில் இருந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் வந்து இதுக்கே வராங்க. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடுக்கு இப்பதான் வராங்க. இத்தனை வருஷமா யாருமே வரல. ஸோ அப்போ வந்து சீப்பு அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை? ஓகேயா? ஸோ டெஃபினட்டாக த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ரெகுலர் பிளானில் வந்து யூ மேக் மோர் மணி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் ஐ எம் நாட் ஆடிங் வேல்யூனா ஐ கேன் ஆல்வேஸ் கோ டு டிரெக்ட். சார் இந்த டிஐஒய் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அப்படின்னா என்ன சார்? அதுக்கப்புறம் என்னோட கடைசி கொஸ்டின் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷனோட ஹெல்ப் எதுக்கு தேவை அப்படின்னு நான் கேட்க வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அந்த ஆப்ஷன் எப்போலேருந்து இருக்குது, நாங்கள் எவ்வளோ நாளாக இருக்கோம், நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக அந்த டிஐஒய் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க, அது பண்ணலாமான்னு சொல்லிடுங்க. டிஐஒய்னா டூ இட் யுவர் செல்ஃப். ஓகேயா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் மெடிகேஷன் இஸ் டேஞ்சரஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு உங்களை டயக்னைஸ் பண்ணி அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வந்து அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ இன்னொருத்தர் போகிறாருன்னு வச்சுங்களேன், அவரும் உங்கள் ஏஜ் இருந்தாலும் சேமாக இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக். அப்போ இண்டிவிஜுவலை பார்த்து தான் டயக்னைஸ் பண்ணுமே ஒழிய ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நானும் அதே இதுதானே அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ வந்து சேம் திங் டூ இட் யுவர் செல்ஃபில் வந்து என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், அவர் வந்து 10,000 20,000 சம்பாதிக்கிறாரு, நானே பார்த்து நானே பண்ணிக்கிறேன், ஈஸியாக என்னால் வந்து ஆப்லலாம் ஈஸியாக பண்ண முடியுது. ஆப்பில் ஈஸியாக பண்ண முடியுது, ஃபைன். பட் என்னென்னா
நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுதா. இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் என்ன ரிட்டர்ன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து பயங்கரமான ரிட்டர்ன் கிடைச்சிது. ஓகே. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் டிஃபென்ஸ் ஃபண்டில் பணத்தை போட்டாங்க. லாஸ்ட் 3 மாசமா டிஃபென்ஸ் ஃபண்டு ரிட்டர்னே கிடையாது, இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அவங்க அதாவது ஒரு ரேலியை பார்த்துட்டு இதே மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரிட்டர்ன் வரலன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் பேட் மவுத் பண்ணுவாங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து இது யாருக்காவது கிடைச்சிருக்கலாம், எனக்கெல்லாம் லக்கே கிடையாது, நான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எனக்கு பணமே வரலன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த டிஃபென்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து செக்டோரல் ஃபண்டு. அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கம்பெனிஸே ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்க வழி, எல்லா பீரியடும் ரிட்டர்ன் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா அவர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் இது மாதிரி திமேட்டிக் வந்து யூ ஷுட் கோ ஃபார் அ டைவர்சிஃபைடு ஃபண்டு. ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுப்பாங்க? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் தான். இது ஒரு விஷயம் இருக்குது. அதே டூ இட் யுவர் செல்ஃப் மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நானாவே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வந்துருச்சு. நவ் ஐ எம் வெரி வெரி ஸ்கேர்ஃபுல், வெரி வெரி ஸ்கேரியாக இருக்கேன். நான் என்னென்னா இந்த மணி இவ்வளோ பெருசாக வந்துருச்சு இல்லையா, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் இருந்ததுனா தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நானாகவே பண்ணேன்னா ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வராங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தரோட பண்ணிங்கன்னா அப்போ உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து சஜஷன் பண்ணி எப்பப்பெல்லாம் ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் வரும். இது வந்து இந்த ரெகுலர் வர்சஸ் டைரக்ட் வந்து இட்ஸ் அ எண்ட்லெஸ் டிபேட். ஓகேயா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். யார் வந்து பணம் பண்ணியிருக்காங்க, யார் வந்து எஸ்பெஷலி இண்டிவிஜுவல் இதில் யார் பணம் பண்ணியிருக்காங்கன்னா பீப்புள் ஹூ இன்வெஸ்டட் இன் ரெகுலர். டைரக்டில் ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க, அது பெரிய அளவுக்கு பண்ணலை. அண்டு கோயிங் ஃபார்வர்டு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போடு நம்ம போனோம்னா இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.